முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் தமிழுக்காக சிறப்பு வாய்ந்தவர். அவ்வையினுடைய பாடல்ல இருந்தே நம்ம போகலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அப்படிங்கிற பாடலை மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு இன்னும் சில ஸ்லோகங்களையும் சொல்லி நம்ம பிள்ளையார மனசுல தியானம் பண்ணிப்போம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தயே, கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம், அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹி. இந்த விக்னேஸ்வரரை ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு பூஜைக்குள்ள போகலாம். இன்னைக்கு மகாபாரதம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், சில கதைகள் மட்டும்தான். இன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயமும் எழுதக்கூடிய ஆளும் அதை எழுதுறதுக்கு அந்த எழுதின வசனங்கள் சேர்ற இடமும் ஒரே காலகட்டத்தில் நடக்கும். இப்போ இன்சிடென்ட் நடக்கிறது இங்கே நடக்குது அப்படின்னா பத்திரிகையாளர் இன்னைக்கு எழுதி நாளைக்கு போடுறாங்கல்ல, இது எல்லாமே சமகாலம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சமகாலங்கள்ல இயற்றப்பட்ட 2 காவியங்கள் ராமாயணமும் மகாபாரதமும். ராமாயணத்தை பத்தி இங்க பேசுறதுக்கு விஷயம் இல்லை. மகாபாரதம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வியாசர் எழுதுறாரு. வியாசர் என்ன செய்யறாருன்னா, பிரம்மாவை நோக்கி நான் இந்த கதையை இப்ப எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குருவாக நான் சொல்றத கட்டன்னு அச்சு பிசராம எழுதணும், சொல்றதை தாண்டியும் எழுதக்கூடாது, மிகைப்படுத்தி எழுதக்கூடாது, அப்படிப்பட்ட ஒருத்தரை நீ எனக்கு கண்ணில் காட்டுன்னு வியாசர் வென்றார். வியாசர் தான் குருவினுடைய முதல் தோற்றமே வியாசர். அப்போ அப்பேற்பட்ட வியாசருக்கு தன்னுடைய தந்தத்தை உடைச்சு, ஒத்த கொம்பா இருக்கும் இல்லையா, யானை முகத்துல ஒத்த இது உடைஞ்சிருக்கும் இல்லையா, அது உடைஞ்சதுக்கான காரணம் அந்த தந்தத்தை உடைச்சு இந்த வியாசர் சொல்ல அந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்ட ஒரு காவியம், ஒரு பெரிய அகண்ட பாரதத்தினுடைய சரித்திரம், இப்படி இந்து மதத்தினுடைய வழிமுறைகள், இப்படி எல்லா விஷயத்தையும் அடக்கியது அந்த மகாபாரதம். அதை வியாசர் சொல்ல விநாயகர் தான் எழுதினாரு. அந்த விநாயகருக்கு ஏன் விநாயகர்னு பேர் வந்ததுன்னா, நாயகன்னா தலைவன், விநாயகன்னா தனக்கு மேல தலைவன் இல்லாத ஒரு தலைவன், கணங்களுக்கெல்லாம் அதிபதி. அது பூதகணமா இருந்தாலும் சரி, இல்ல சிவகணங்களாக இருந்தாலும் சரி, எந்த கணங்களாக இருந்தாலும் அதுக்கெல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் கணபதி. கணங்களுக்கு அதிபதியினால கணபதி. விக்னேஸ்வரன், விக்னம்னா தடை, அந்த தடைகளை நீக்கக்கூடியதற்கு ஈஸ்வரனுடைய மகனான இவர் விக்ன ஈஸ்வரன் பேரு. இப்படி அவருக்கு பல பேர்கள் இருந்துகிறது. இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது அவருடைய பிறந்த திதி, ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில இன்னைக்கு இந்த விநாயகரை இந்த ஸ்லோகங்களை சொல்லி இந்த கதைகளை கேட்டு பூஜைகளுக்குள்ள